வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பொம்மை டாஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து யார் வெளில போயிருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து தர்ஷிகா வந்து வெளில போயிருந்தாங்க. இதுல என்னடா பஞ்சாயத்துன்னு பாத்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு பஞ்சாயத்து தான். யாருக்குன்னா நம்ம முத்தோட பொம்மை வந்துட்டு நம்ம அன்சிதா வந்து சட்டக்குள்ள வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜாக்லின் ஏன்னா அன்சிதா வந்து முத்தோட பொம்மை வச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து சாச்சனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தாங்க. இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் எல்லாமே கேம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் தர்ஷிகா வந்து வெளியில போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பயங்கர கோபத்துல வந்து அன்சிதா வந்து பேசிட்டு இருந்ததை பார்க்க முடிச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சாச்சனா நீ வந்து இப்பெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுக்கிற வெள்ள வச்சுக்காத, கேம்னா கேமை பாரு, பொம்மைனா பொம்மை இல்ல, நீ எதுக்கு சட்டை ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அன்சிதா வந்து பயங்கரமா வந்து சாச்சனா பிடிச்சி இருக்கிறாங்க திட்டுறாங்க. அதுக்கு வந்து சாச்சனா வந்து என்ன சொல்றாங்க, நான் இழுக்கலாம் இல்ல, நான் வந்து கேம் தான் விளையாடுறேன், நான் பொம்மையை தான் எடுத்தேன், நான் வந்து உங்க வந்து சட்டை எல்லாம் வச்சு தூக்கி விடல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து ரெண்டு பேருக்குமே பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் போது அந்த இது கான்வர்சேஷன் போயிருக்கும்போது வந்து நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து மிங்கிள் ஆகுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பவித்ரா வந்து திடீர்னு என்னடா எங்கேயோ கடந்தது மாதிரி வந்து பவித்ரா வந்து நம்ம சாச்சனா வந்து சொல்றாங்க. சாச்சனாட்ட வந்து பவித்ரா வந்து சொல்றாங்க, சாச்சனா இப்பெல்லாம் நீ வந்து கடிச்சுக்கலாம் இருக்காத அப்படிங்கிற மாதிரி வந்து சாச்சனாட்ட வந்து ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து அதிகமா வந்து கடிச்சிருப்பாங்க உங்களுக்கு, நம்ம பவித்ரா வந்து கடிச்சிருப்பாங்க உங்களுக்கு ஏதோ பொம்மை கொடுக்காதனால. அதனால மேபி வந்துட்டு அந்த இது மாதிரி வந்துட்டு நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, இதான் வந்து ஒரு கடிச்சுக்கிட்டு இருந்தனால வந்துட்டு அந்த ஒரு கோவத்துல வந்து பவித்ரா வந்து கேட்டு இருந்தது பார்க்க முடிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து சாச்சனா வந்து என்னடா இத்தனை வேலை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பயங்கரம் வந்துட்டு எல்லாமே வந்து ப்ரோமோல காமிச்ச மாதிரி தான். நம்ம ஜாக்லினும் விஜய் விசால் வந்து பயங்கரமா வந்து திட்டி இருந்தது பார்க்க முடிச்சு. சட்டையை பிடிச்சி கிழிக்கிற எல்லாம் வச்சுக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் விசால் கத்துறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜாக்லின் வந்து கேம்னா அப்படிதான் இருக்கதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் கேம்னா இப்படிதான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு இதை ஃபார்ம் பண்றதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்யால இருந்து சிவால இருந்து அவங்க எல்லாருமே பயங்கர கோபத்துல வந்துட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இதான் கேமா அப்படிங்கிற மாதிரி வந்து சத்யால வந்து பயங்கரமா வந்து பேச வந்து பார்க்க முடிஞ்சு. இதான் கேம் இல்ல, இப்படிதான் விளையாடணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சத்யா வந்து வேற மாதிரி வந்து அருண் சத்யாலாம் வந்து செம்மையா வந்து கத்திட்டு இருந்தது பார்க்க முடிச்சு. இனிமே எங்காட்ட வந்து இனிமே பாப்பீங்க, இனிமே எப்படி நடக்கும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிச்சு. செம்மையா வந்து ஒரு கேம் வந்து பயங்கரமா வந்து விளையாண்டு இருந்தது பார்க்க முடிச்சு. அண்ட் இந்த நடுவில் வந்துட்டு பயங்கரமான ஒரு சிலிமி சேனல்லாம் வந்துட்டு நடந்துச்சு. அது வந்துட்டு கடிக்கிறதா இருக்கட்டும், சட்டை பிடிச்சி இழுக்கிற தூக்கி விடுறதா இருக்கட்டும், இல்லை எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது தெரியல, பார்க்கலாம். அது வந்துட்டு சரியா வந்துட்டு அதுல கேமரா வந்துட்டு சரியா போக்கஸ் பண்ணல, கடிச்சதா என்ன போக்கஸ் பண்ணல, அது கடிச்சிருக்காங்க என்னங்கிறது தெரியல. பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கடிச்சாங்களா என்னங்கிறது லாஸ்ட்ல வந்துட்டு மேபி வந்துட்டு அந்த ஒரு வீக்கெண்ட்ல வந்து பேசப்படும் நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படிங்கிறத சில் பண்ணி பார்க்கணும்.